Om Shri Sairam. My humble pranams and prayers at Swami's lotus feet. Sairam to all. அன்பிலான் இணைவோம் ஆராதனை செய்வோம். இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சாய்ராம். இந்த ஒரு வருஷத்தில் சுவாமி எனக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கார். என்னென்னா நான் பிரசாந்தி சேவை போயிருந்தப்போ 2023 சுவாமி என்ன பண்ணினார்னா, அன்றைக்கி கடைசியில் சேவை முடிய போகிறது 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி 3 நாள் தான் இருக்குது. 13ஆம் தேதி அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக்கு. அவர் என்னை அழைச்சின்னு வரதுக்காக வந்திருந்தார். அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுவாமிக்கிட்ட ப்ரே பண்ணோம். ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது. நான் ஒன்று மனசில் நினச்சிட்டேன், சுவாமி இருக்கார் பார்த்துப்பார். வேறு எதுவுமே எனக்கு மந்திரங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒன்று எனக்கு நினைவு இருந்ததெல்லாம் சுவாமி இருக்கார் பார்த்துப்பார், அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப சீரியஸாக இருந்து எப்படி திருப்பி அவருக்கு அந்த லைஃப் கிடச்சிது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய மிராக்கிள் தான். டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, எப்படின்னு தெரியலம்மா, ஆல்மோஸ்ட் நாங்கள் இதுக்கு உனக்கு ஹோப்பே இல்லைன்னு நினச்சோம். சுவாமி திருப்பி லைஃப் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்துட்டோம், இதோட முடிஞ்சிடுச்சு, இதோட சரி நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கணும், சுவாமிக்கு நிறைய நம்ம இன்னும் சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திருப்பி ஒரு 6 months கழித்து நான் பருத்திக்கு தமிழ் நியூ இயர் யாத்திராவுக்கு போயிருந்தேன். அதே பிரசாந்தி நிலையத்தில் சாய்குள்ளந்த் ஹால்லேயே ஹி ஹேட் அ ஹெமரேஜ். அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், ப்ளீடிங் வெரி பேட்லி. ஒன்றும் ஹோப் இல்லை, ஒன்று அனந்தபுர் கூப்பிட்டு போங்க, இல்லாட்டி ஒயிட் ஃபீல்டு கூப்பிட்டு போங்கன்னாங்க. நாங்கள் ஒயிட் ஃபீல்டு ஆக்ஷன் போனோம். அவரை சுவாமிஸ் கிரேஸ் அவர் திருப்பியும் எப்படி க்யூர் பண்ணாருன்னு தெரியல. அப்பயும் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் விழுந்துட்டாங்க, ரொம்ப ப்ளீடிங் பேடாக இருக்குது அப்படின்னா. ஒரு பிளட் தின்னர் வேறு சாப்பிட்டுட்டு இருந்ததுனால ரொம்ப ஹோப்பே சொல்லலை யாருமே. நான் அப்போ கூட என்னன்னு சொன்னேன், சுவாமி இருக்கார் பார்த்துப்பார்னு. கண்டிப்பாக சுவாமி அந்த லைஃப்பையும் திருப்பி அவருக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி சுவாமிக்கு எப்படி நான் என்னோடய கிராட்டிடியூடை எனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. என்னால் முடிஞ்சது என் சரீரத்தால் எவ்வளோ எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரி சேவை இருந்தாலும் நான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். இதை தான் நான் இந்த ஆராதனை டேக்கு நான் சுவாமிக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நமக்கு தேவையான இந்த உயர் மன மாற்றத்தை சுவாமி நமக்கு எல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பினால் இணைவோம், ஆராதனை செய்வோம். இந்த தருணத்தில் சுவாமி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுவாமிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது சத்தியசாய் யுகத்தில் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது சேவை பணிகளில் ஈடுபடுவது அரிது, அதனினும் அரிது பாலவிகாஸ் குழந்தையாக இருந்து சுவாமியை எந்த அளவுக்கு நம்ம கிட்ட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த அரிய பொக்கிஷத்தை சுவாமியை நம்ம பெற்றோர்கள் வழியாக எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அன்பையும் நம்ம ஆராதனை செய்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. நம்ம சுவாமி கிட்ட மனதளவிலையும் ஆன்மீக அளவிலையும் எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக சுவாமி கிட்ட இருக்கோம், அதுதான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் சுவாமியை தெரிஞ்சுக்கிட்டோம், எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஆராதனா டேயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு சுவாமி நிறைய பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு, அன்பை புகுத்திருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு நம்ம சுவாமியை நேசிக்கிறோம். ஸோ இங்கே இளைஞர் அணியில் நம்ம நிறைய மாணவர்கள் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சுவாமியை ஃபஸ்ட்டு சொல்கிறது ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். அஸ் நம்மளை நம்ம பெற்றோர்கள் நம்ம டெய்லி பார்க்குறோம், அவங்கள தெய்வமாக ஆக்கும்போது நம்ம ஏன் சுவாமியை பார்க்குற மாதிரி அவங்கள ஏன் நம்ம வணங்கக்கூடாது? ஸோ இது ஒரு நம்ம எல்லோரும் இளைஞர்கள் சேர்ந்து இதை ஒரு ஆப்ஷனாக எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் நமக்கு சுவாமி நிறைய விஷயங்கள், நிறைய மிரக்கிள்ஸ் என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா சுவாமி சின்ன வயசுலேருந்தே நிறைய மிரக்கிள்ஸ் செஞ்சுருக்காரு, நிறைய விஷயங்களை கைட் பண்ணியிருக்காரு. எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் கஷ்டங்களை சமாளிக்கணும், இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆராதனா டேயில் நம்ம சுவாமி கிட்ட நெருக்கமாக எந்த அளவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய கிராட்டிடியூடாக நான் நினைக்கிறேன். சாய்ராம்.